அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையை முடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா அப்படி இந்த பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லி ஈரான் சொல்ற டிமாண்ட் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா அது டொனால்ட் ட்ரம்ப் தோக்குற மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டு போய் முடிச்சிருது. அதனாலதான் இந்த டீலை முடிக்கிறதா இல்ல வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் ஓகே சொல்லி ஈரானுடைய டிமாண்ட் எல்லாம் ஏத்துக்கிட்டாலும் அந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட விடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ரொம்ப தெளிவாகவே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, மேற்காசியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அமெரிக்க ஈரான் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இறுதி முடிவை நான் எடுக்க போறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி ஒரு வாரம் ஆகுது. இப்போ வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல. அந்த எம்ஓயூன்னு சொல்லப்படுற புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்து ஆகல. என்ன காரணம்னு கேட்டா ஈரான் என்ன சொல்றாங்க, டொனால்ட் ட்ரம்ப் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. நாங்கெல்லாம் பேசி ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்தா டொனால்ட் ட்ரம்ப் புதுசா அதுல மாத்தி நிறைய விஷயங்களை சேர்த்து திரும்பி எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காரு. அது எப்படி எங்களால ஏத்துக்க முடியும் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. அப்படி டொனால்ட் ட்ரம்ப் எதையெல்லாம் மாத்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு பிடிக்காத 4 விஷயங்கள், ஈரானுக்கு ரொம்ப பிடிச்ச 4 விஷயங்களை தான் மாத்தி அனுப்பியிருக்காரு. ஈரான் தங்களுடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய 4 முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, ஈரானுடைய அணுசக்தி திட்டம், அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது, அது ஈரானியர்களுடைய உரிமை. அதில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத 60 நாட்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் முதல்ல கையெழுத்தாகட்டும், அது ஒழுங்கா அமலுக்கு வரட்டும், அதுக்கப்புறமாக நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், இதுக்கு முன்னாடியும் தயாரிக்கிற எண்ணமும் எங்களுக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது. ஆனா நாங்க அணுசக்தி திட்டத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஈரான் இந்த அணுசக்தி திட்டத்துல கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாடை டொனால்ட் ட்ரம்பால ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு காலமும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அவங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கையிலயோ இல்ல சர்வதேச நாடுகள் கையிலயோ ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுதான் இந்த போரினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு இந்த போர் அவர் தொடங்கினார். அந்த நோக்கமே நிறைவேறாம ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்த போட்டா அது டொனால்ட் ட்ரம்ப் தோக்குற மாதிரி ஆயிராதா? அதனாலதான் அவர் எப்படியாவது அணுசக்தி திட்டத்தை இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமா இருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஈரான் மேல போடப்பட்ட பொருளாதார தடை, முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஈரானுடைய சொத்துக்களை எல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான டிமாண்டை ஈரான் வைக்கிறாங்க. இந்த டிமாண்டை டொனால்ட் ட்ரம்பால ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒபாமா ஆட்சி காலத்துல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போடப்பட்ட JCPOA அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த அக்ரிமெண்டின் படி ஈரான் அணுசக்தி திட்டத்தை வச்சுக்கலாம், ஆனா மக்கள் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல யுரேனியத்தை அவங்க செறிவூட்டக்கூடாது அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள் போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐநாவுடைய IAEA அப்படிங்கிற அட்டாமிக் ஏஜென்சி அவங்க ஈரானுக்குள்ள போய் அந்த அணுசக்தி திட்டம் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட அளவுல தான் இருக்கா அப்படிங்கிறத பார்வையிடையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு. அந்த அக்ரிமெண்டின் படி ரொம்ப நாள் கரெக்டா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஈரான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்கா தரப்புல அவங்களும் ஏதாவது கொடுக்கணும்ல. அதனால ஒபாமா ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் மேல போடப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்கினாங்க. அப்படி நீக்கினதோட மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய விமானத்துல பில்லியன் கணக்குல ரொக்கமாக டாலர்களை கொண்டு போய் ஈரான் கையில ஒபாமாவுடைய ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த JCPOA அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனாலதான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத நோக்கி போனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் வச்சு அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து அமெரிக்காவை வெளியேற வச்சுட்டாரு. இப்போ சொல்லுங்க, அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறின அதே டொனால்ட் ட்ரம்ப் ஒபாமா ஆட்சி காலத்துல விமானத்துல கொண்டு போய் டாலரை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன அதே டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேல இருக்கிற அந்த பொருளாதார தடைகளையும் ஈரானுடைய முடக்கி வைக்கப்பட்ட அந்த சொத்துக்களையும் எப்படி விடுவிப்பாரு? அப்படி விடுவிச்சாரு அப்படின்னா அவரே அசிங்கப்படுத்திக்க மாதிரி ஆகாது. மூணாவது விஷயம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஈரான் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் திறந்து விடுறோம், எல்லா நாட்டு கப்பல்களும் போகலாம், அங்கே நாங்கள் சுங்கவரிலாம் வசூலிக்க போகிறது கிடையாது, இந்த கப்பல்கள் போகிறதுனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுதுல, அதுக்காக ஒரு சின்ன டாக்ஸ் மட்டும் அவங்க கிட்ட வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, கப்பல்கள் எல்லாம் அந்த பக்கம் போனாலும் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி யாருனுடைய கட்டுப்பாடும் இல்லாமல் ஃப்ரீயாக கப்பல்கள் போச்சுல, அந்த மாதிரி போக முடியாது. எங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அந்த கப்பல்கள் போகணும், நாங்கள் அந்த டிராஃபிக்கை எல்லாம் ரெகுலேட் பண்ணுற அந்த இடத்துல இருப்போம், நாங்களும் ஓமனும் சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நிர்வகிப்போம் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதையும் டொனால்ட் ட்ரம்பால ஏத்துக்க முடியல. ஏன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்த இடத்துல இல்லையே. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இந்த போரை தொடங்கினதன் மூலமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஈரான் இப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முழுமையாக எந்த கட்டுப்பாடும் இல்லாம திறக்காம
ஒரு அக்ரிமெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் சைன் பண்ணாரு அப்படின்னா அது அவருக்கு இந்த போர்ல மிகப்பெரிய தோல்வியாக தான் மாறும். அதனாலையும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காரு. 3 முக்கியமான விஷயங்களை பார்த்தாச்சு. 4வது விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் கையில கிடையாது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கையில தான் இருக்கு. அதாவது லெபனான். ஈரான் மேல போர் தொடங்கினதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு லெபனான் மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் இப்ப போர் நின்றுருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் லெபனான் மேல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அமெரிக்காவில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்து 2 முறை தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாச்சு. இருந்தாலும் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்துறதாக இல்லை. ஹெஸ்புல்லா அமைப்பை நாங்கள் குறி வச்சு தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல தெற்கு லெபனான்ல மோசமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற நகரங்கள், கிராமங்களை குறி வச்சு அங்க இருக்கிற வீடுகளை எல்லாம் முழுமையாக தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலினுடைய இராணுவத்தை ரொம்ப தீவிரமாக முன்னேற நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு தூரம் பகுதியில் கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுறாரு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் காசாவில் இருக்கிற 70% இடங்களை இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற உத்தரவையும் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. இவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. காசா பீஸ் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கி காசாவை மறுசீரமைக்க போறோம் அப்படின்லாம் பேசினாங்க. அது சொல்லி 7-8 மாசம் ஆச்சு. இன்னை வரைக்கும் காசாவில் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. கொத்து கொத்தாக குழந்தைகளும் கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. லெபனான்லயும் தாக்குதல் தொடங்கி கடந்த 1 மாசத்துல மட்டும் 3000க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லாம ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு செஞ்சுட்டு தான் இருக்காரு. அது சரி, இப்ப எதுக்கு லெபனான் மேல இவ்வளவு தீவிரமாக நெத்தன்யாஹு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவை எட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் அவர் இந்த தாக்குதலை நடத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். அது எப்படிங்க லெபனானில் நடக்கிற தாக்குதலுக்கும் அமெரிக்க ஈரான் இடையில அந்த பேச்சுவார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெபனான்ல தாக்குதல் நின்னா மட்டும்தான் நாங்க இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவோம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான டிமாண்டா வச்சிருக்காங்க ஈரான். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில 2 முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜூன் 2025, பிப்ரவரி 2026. இந்த 2 முறை நடந்த பேச்சுவார்த்தையும் கெடுத்தது இஸ்ரேல். இந்த பேச்சுவார்த்தை கெடுக்கப்பட்டதுனாலேயே அது போராக மாறுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ 3ஆவதா திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதை நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய நோக்கம். அதை நடக்க விடாமல் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஈரான் வைக்கிற முக்கியமான டிமாண்ட் என்ன? லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்ப நான் தாக்குதலை தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹு லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்கோய் அவர் என்ன சொல்றாருன்னா, லெபனான் மேல தாக்குதல் நின்னா மட்டும்தான் இங்க அமெரிக்காவோட டீல்ல கையெழுத்து போடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்பவும் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு உண்மையாகவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், ஈரானோட ஒரு டீலை சைன் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் அவர் முதல்ல தடுத்து நிறுத்த வேண்டியது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தான். ஆனா என்னதான் அமெரிக்கா முயற்சி பண்ணாலும் அதையெல்லாம் மீறி நெத்தன்யாஹு இந்த போரை இன்னும் விரிவுபடுத்துற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு லெபனான்லயும் காசாவிலையும். இன்னொன்னு, இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள். அவர் மீட்டிங்ல ஒரு மாதிரி பேசுறது, வெளியே மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு மாதிரி பேசுறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையவே இந்த பேச்சுவார்த்தையில உழைச்சு விட்டுட்டாரு. அதை தான் ஒரு முக்கியமான காரணமாக ஈரான் சொல்றாங்க. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா என்ன சொன்னாங்க, எங்களுடைய கப்பல்களை முடக்கிறத நாங்க உடனடியாக நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை செய்யல. லெபனான் மேலேயும் தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நம்பிக்கையே இல்லாம நாங்க எப்படி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த போகும்? இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்ட அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குல்ல, அதை மீற செயல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பேச்சுல மட்டும்தான் நம்பிக்கை ஏற்படுத்தலையா, செயலையுமே அமெரிக்கா நம்பிக்கையை ஏற்படுத்தல. ஈரானுடைய 2 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்க படையினர். ஒன்னு, ஈரானுடைய IRGC படை சொல்றது என்ன அப்படின்னா, சிரிக் அப்படிங்கிற ஒரு தீவுல இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது நம்ம போன் பேசுறதுக்காக யூஸ் பண்ற அந்த தொலைதொடர்பு சிஸ்டத்தின் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதாக சொல்றாங்க. இன்னொன்னு, அமெரிக்காவே கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, கோரோக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஈரானுடைய ரேடார்களை நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய சென்காம் அவங்களே சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையிலையும் அமெரிக்கா நியாயமா இல்லை, இப்ப தாக்குதலையும் நடத்தினாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை எப்படி சுமூகமாக முடியும்? பதிலுக்கு ஈரானும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க கல்ஃப்ல இருக்கிற அமெரிக்கானுடைய ஒரு படைத்தளத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த படைத்தளம் அப்படின்னு ஈரான் சொல்லல. ஆனா அந்த படைத்தளம் குவைத் தான் அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. குவைத்தை நோக்கி ஈரான்ல இருந்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் வந்ததாகவும் அதை தாக்கி அழிச்சிருக்கிறதாகவும் குவைத்தினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் பத்தி ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கு. அதுல இந்த 2 மாத போர் நடந்துச்சு இல்லையா, அப்போ ஈரான் ஒவ்வொரு ஸ்டிக்கரை அந்த ஏவுகணைகள் மேல ஒட்டி அனுப்பி
அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு மெசேஜும் இருக்கும். அப்படி இன்னைக்கு ஏவுனா அந்த ஏவுகணையிலையும் ஒரு மெசேஜ் இருக்கு. அதுல கல்ஃப்ல இருந்து அமெரிக்காவை சேர்ந்த கடைசி ராணுவ நபர் வெளியேற வரைக்கும் நாங்க இந்த தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டை அதுல ஒட்டி அனுப்பியிருக்காங்க. இது முதல் தாக்குதல் கிடையாது. கடந்த 2 வாரங்கள் நடக்கிற 3வது தாக்குதல். ஏற்கனவே நடந்த தாக்குதல்ல ஈரான் தரப்புலையும் சரி, அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்களும் சரி காயம்பட்டிருக்கிறதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. இப்படியே இந்த சிச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நல்ல விஷயமாக நம்ம கண்ணுக்கு தென்படல. ஈரானுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அமெரிக்காவுக்கு திரும்பவும் இந்த போரை தொடங்குறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது ஈரான் நல்லா உணர்ந்து வச்சிருக்காங்க. அதனால எக்காரணம் கொண்டும் இந்த பேச்சுவார்த்தையில அவசரப்பட்டு அமெரிக்காவுடைய டிமாண்ட்ஸுக்கு ஓகே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. அதே நேரம் நீங்க அட்டாக் பண்றீங்களா, அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணாலும் எங்களுக்கு பல நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதிலும் ஈரான் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா அட்டாக் பண்ணாலும் அட்டாக் பண்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் விட்டு கொடுக்காம நிற்கிறாங்க ஈரான். ஆனா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படி இல்லை. அமெரிக்காவில் பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டு இருக்கு, அடுத்து எலெக்ஷன் வர இருக்கு. இப்போ அமெரிக்கானுடைய சென்ட்ரல் பேங்க், இங்க ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அங்க வந்து சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் பேங்கினுடைய சேர்மன் பவல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவினுடைய இந்த ரிசர்வ் வங்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அமெரிக்காவுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து அதன் வழியாக கப்பல் போக்குவரத்தை உலகம் முழுக்க போக ஏற்பாடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போதான் அமெரிக்காவிலையும் விலைவாசி குறையும். ஈரானுக்கும் பொருளாதார பிரச்சனை தான். ஆனா ஈரான் பல ஆண்டுகளாக இந்த பொருளாதார பிரச்சனையிலேயே இருக்கிறதுனால அவங்க எப்படியாவது இந்த போரை நம்ம தாக்கு பிடிச்சிடணும், அப்போதான் நமக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் வழியாக ரோடு மார்க்கமாக தங்களுடைய வர்த்தகத்தை எப்படியெல்லாம் விரிவுபடுத்துறது அப்படிங்கிற ஏற்பாட்டையும் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க, இந்தியா போன்ற இந்த போருக்கு சம்பந்தமே படாத நாடுகள்ல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுமே பெட்ரோல் டீசல் விலையினால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஹோட்டல்ல இருந்து எல்லா பக்கமுமே விலைவாசி உயர்ந்துருச்சு. ஸோ இது எல்லாமே சரிப்படுத்தப்படணும் அப்படின்னா இப்போ உடனடியாக இந்த போர் முடிவுக்கு வரணும். அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கப்படணும். அமெரிக்கா ஈரான் கப்பல்கள் மேல போட்டிருக்கிற அந்த முடக்கத்தையும் நீக்கினா மட்டும்தான் முடியும். ஸோ அதெல்லாம் நடக்குதா இந்த பேச்சுவார்த்தை, இந்த போர் அடுத்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். இணைந்திருங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.